Hello viewers, welcome to Tease Tech. நம்ம இந்த வீடியோல அரேனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ, இந்த அரேவ பார்க்கறதுக்கு முன்னாடி யூசுவலா ஒரு ப்ராப்ளம் பார்த்து, அந்த ப்ராப்ளம்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு, அந்த கான்செப்ட்ட எப்படி யூஸ் பண்ணலான்னே பார்ப்போம். ஸோ, இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸோட மார்க் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு ரியல் ப்ரோகிராம்ல 5 ஸ்டூடண்ட்டோட மார்க் வாங்கியிருக்கீங்க. அந்த 5 ஸ்டூடண்ட்டோட மார்க்கையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க பிரிண்ட் பண்றீங்க. ஓகே. நான் இப்ப இந்த 5 ஸ்டூடண்ட் மார்க்கையும் பிரிண்ட் பண்றேன். இப்போ இந்த 5 ஸ்டூடண்ட் மார்க் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா, இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்களா? இங்க ஸ்டூடண்ட் 1, ஸ்டூடண்ட் 2, ஸ்டூடண்ட் 3, ஸ்டூடண்ட் 4, ஸ்டூடண்ட் 5 அப்படின்னு சொல்லி, நான் இங்க வந்து அந்த வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஒரு வேகனா டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ, இந்த மாரி ஒரு விஷயங்கள ஒரே டைப் ஆஃப் டேட்டா டைப் யூஸ் பண்ண போறோம். மல்டிபிள் டேட்டா யூஸ் பண்ண போறோம் அப்படி இருக்க பட்சத்துக்கு, நம்ம அரேன்னு ஒரு கான்செப்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அரேங்கிற கான்செப்ட் என்ன பண்ணும்? கன்டிஜியஸா ஒரே டைப்ல இருக்க டேட்டாவ ஒரே வேரியபிள்குள்ள நெறைய வேல்யூவ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், இத தூக்கிறேன். இத 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 எடுத்து விட்டேன். நான் ஒட்ட இதவே எடுத்து விட்டேன். நான் இப்ப இங்க என்ன பண்றேன், வேர் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இந்த வேரியபிளோட டைப்பா என்ன டிக்ளேர் பண்ண போறேன்? அரே. ஓகேங்களா? அரே. அரேக்கு சின்டாக்ஸ் இந்த மாரி ஓப்பன் பிராக்கெட் போட்டு அது பக்கத்துல டைப் நீங்க குடுக்கணும். இப்படி மட்டும் குடுத்தீங்கன்னா இது ஸ்லைஸு. இது அரே கிடையாது. இது குடுத்தது போக உள்ளுக்குள்ள வந்து ஃபிக்ஸட் சைஸ் குடுக்கணும் நீங்க. அதாவது எத்தன ஸ்டூடண்ட் நீங்க வாங்க போறீங்க. நான் இப்ப இங்க 5 ஸ்டூடண்ட் வாங்க போறேன் அப்படின்னா, நான் இப்ப இங்க என்ன குடுக்கணும்னா 5ன்னு குடுக்கணும். ஓகேங்களா? இப்படி குடுக்கும்போது நம்மளால அரேவ டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ, இது ஒரு வகை. இன்னொரு வகை நான் என்ன அப்படின்னா, நம்ம நேரடியாவே நம்ம அரேவ டிக்ளேர் பண்ணிக்கலாம். எப்படி? அந்த ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் மூலமா நம்ம நேரடியாவே ஸ்டூடண்ட்ஸ் இன் ஷார்ட்ன்னு போடுவோம். ஓகே. நான் இப்போ 2 விதமா நான் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒண்ணு ஸ்டூடண்ட்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேர் கீவர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு ஷார்ட் ஹேண்ட் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல கண்டிப்பா இங்க வேல்யூ குடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க இனிஷியலா நீங்க 5ன்னு குடுத்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். லேட்டர் நீங்க பின்னாடி அந்த ஒரு இண்டெக்ஸுக்கும் நீங்க வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 வகையா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால வந்து அரேவ டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே. இப்போ அரேவ டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா? அரேவ டிக்ளேர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் இத பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இன்ஷார்ட் பிஹைண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துக்கங்க நீங்க. நம்மளுக்கு என்ன மாரி அவுட்புட் கிடைக்கும்னு ஒரு சின்ன கிளிம்ஸ்க்காக. ஸ்டூடண்ட்ஸ் they mark in அரே போட்டேன் இத. சரி இது வந்துரும். சேம் அதே மாரி தான் இதுவும் வரும். வந்துருச்சு. இன் அரேன்னு சொல்லி ஆன்ஸர் வந்துருச்சு. இந்த கர்லி பிரேசஸ் மட்டும் இந்த ஓப்பன் பிராக்கெட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இண்டெக்ஸ்னா என்னன்னு ஒரு விஷயம் பார்த்துட்டா, அடுத்து இந்த அரேவ என்ன மாரி ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க பார்த்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க ஸ்டூடண்ட்ஸ் மார்க் இன் அரேன்னு சொல்லி ஒரு பிராக்கெட் உள்ள வந்திருக்கு. அந்த பிராக்கெட்குள்ள வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். 85, 90, 78, 95, 88 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா, எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இன்டிஜர் இது என்னது? கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா ஃபார் த சேம் டேட்டா டைப். இன்டிஜர்ங்கிறதோட கலெக்ஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ட்டோட 0 வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? ஒரு இன்ட்டோட 0 வேல்யூ 0. நான் இங்க எத்தன இன்ட் உள்ள இருக்கும்னு சொல்லியிருக்கேன்? 5 இன்ட் உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் இத ரன் பண்ணும்போது எனக்கு 5 0 கிடைக்கும். 5 0 கிடைக்கும். 5 0 என்னது? ஒரு வேரியபிள் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு வேரியபிளுமே இன்னும் வேல்யூ அசைன் பண்ணாம இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த இன்ஷார்ட்ல இந்த இந்த ஸ்டூடண்ட்ஸ் நேம் மாத்தி ஒரு மாரி ஒலப்பலா இருக்குது. ஒண்ணு எடுத்து விட்டுறேன். இன்சார்ட்ன்ட்டு. ம். இப்போ இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, வேல்யூ அசைன் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்டூடண்ட் நம்பர் 1ஓட வேல்யூவ நான் அசைன் பண்ணணும். குடுத்துட்டேன். ஸ்டூடண்ட் நம்பர் 1ஓட வேல்யூ அசைன் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிங்க. நான் 1ன்னு குடுக்குறேன். ஆனா ஒரு விஷயத்த கவனிங்க நீங்க. இப்போ இந்த 1ஆவது நம்பர் ஸ்டூடண்ட்டுக்கு நான் 85ன்னு குடுக்குறேன். 85ன்னு குடுக்குறேன். நான் எப்படி குடுக்குறேன்? லூசு பயடா நீ! சரி குடுத்துட்டேன்.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டே நான் இங்கேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். ஏன்னா அரேங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். கொஞ்சம் நீங்க டெப்த்தா பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் உங்களுக்கு டெவலப்மெண்ட்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ ஆ இந்த இடத்துல 1ன்னு குடுத்துட்டேன். இப்போ நான் அத ரன் பண்ணி காட்டுறேன். ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணுங்க. நான் 1க்கு தான் குடுத்துருக்கேன். அப்படின்னா, என்ன என்ன எதுவுமே வரல. சாரி பிரிண்ட்டே பண்ணல. ஒரு நிமிஷத்துல ஐயோ! ஸ்டூடண்ட்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட் தானா? ஸ்டூடண்ட்ஸ் சரி. மீண்டும் ஒரு முறை. இப்ப ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க இந்த விஷயத்த கவனிங்க. வந்துருச்சு சாமி அப்பா! 85ன்னு வந்திருக்கு. ஆனா நான் குடுத்தது 1வது ஸ்டூடண்ட்க்கு தான் 85 வரணும்னு குடுத்துருக்கேன். ஆனா இங்க என்ன வந்திருக்கு 2ஆம் நம்பருக்கு வந்திருக்கு. அப்போ இதுலருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அரேங்கிறது நீங்க அந்த வேல்யூ அசைன் பண்ணும்போது, நீங்க 1 வேல்யூ கம்மியா தான் நீங்க அசைன் பண்ணணும். ஓகேங்களா? இத வந்து நொட்டேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, n-1 அப்படிங்கிற நொட்டேஷன்ல தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், எப்பயுமே வந்து அரேவ வந்து வேல்யூ இனிஷியலைஸ் அதாவது எப்படி சொல்ல வேல்யூ ஈச் வேல்யூ டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது n-1 அப்படின்னா, இப்போ என்னங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன். குழப்ப விரும்பல. ஆனா சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் இங்க வந்து என்னன்னு எடுத்திருக்கேன். எனக்கு எத்தனாவது வேல்யூ எனக்கு அசைன் பண்ணணும்? 1வது இத அசைன் பண்ணணும். ஓகேவா? 1வது ஸ்டூடண்ட்க்கு அசைன் பண்ணணும். 1ங்கிறது இப்ப nங்கிறத 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ n-1 அப்படிங்கிறபோது 1-1 அப்படின்னு குடுத்தா, எனக்கு என்ன வரும் 1-1? 0. அப்ப இந்த என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. இப்போ நான் இந்த எண் எடுத்து நான் இங்க குடுக்குறேன். இப்போ நான் இத வந்து ரன் பண்ணி காட்டுறேன். கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் இதுல அப்டேட் ஆயிருச்சு. நீ இந்த மாட்டம் ஒரு ஒரு தடவை n-ன்னு குடுத்தா குடுக்கணுமா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் அத குடுக்குறேன். இந்த இடத்துல கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ எந்த ஒரு வேல்யூவ நீங்க கரெக்ட்டா எந்த ஒரு இண்டெக்ஸ நீங்க எடுக்க நினைக்கிறீங்களோ, எத்தனாவது பார்ட் போர்ஷன் நீங்க எடுக்க நினைக்கிறீங்களோ, -1 பண்ணி நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ, அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த இடத்துல நான் 0ன்னு குடுக்கணும். 1வது வேல்யூ நான் அப்டேட் பண்ணணும்னா 0ன்னு குடுக்கணும். நான் இங்க 0ன்னு குடுக்குறேன். கரெக்ட்டா சேம் அதே மாரி 85ன்னு வரும். வந்துருச்சு. ஸோ, இதே மாரி ஃபர்தரா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். 1 ஐயய்ய! 2 3 கொடுவா மீச ஒரு மகன் கைய வச்சான் தூளி. சரி இவனையும் போடுவோம். இவன மட்டும் எதுக்கு விட்டுக்கிட்டு. கொடுவா பல்லு, ரங்க பல்லு, கடத்த பல்லு, இங்க கண்டது. ஓகே. இப்போ இத ரன் பண்ணா கரெக்ட்டா அந்த என்டையர் அரே டிஸ்ப்ளே ஆகும். என்டையர் அரே டிஸ்ப்ளே ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அரேக்குள்ள வேல்யூ எப்படி செட் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாரி தான் நம்ம அரேக்குள்ள வேல்யூவ செட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. இண்டெக்ஸ்ங்கிறது என்னது? n-1ங்கிற வேல்யூ. நீங்க எத்தனாவது வேல்யூ குடுக்க போறீங்களோ, எத்தனாவது போர்ஷன் நீங்க இந்த 3வது ஸ்டூடண்ட் அப்டேட் பண்ண நினைக்கிறீங்க. ஸ்டூடண்ட் நம்பர் 3 அப்டேட் பண்ணீங்கன்னா, நம்பர் 3 -1 2. ஸோ 2ன்னு தான் குடுக்கணும். அப்பதான் நம்பர் 3ங்கிற ஸ்டூடண்ட் அப்டேட் ஆவான். ஓகேங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு அரேல பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். அரேய பத்தி பார்த்தோம். அரேல என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சரிங்களா? இப்ப அரேங்கிறதோடல ஒரு இனிஷியலா நீங்க டிக்ளேர் பண்ணும்போதே அரேக்கு 5ன்னு குடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இத 6ன்னு மாத்த முடியுமா? வாய்ப்பே இல்ல ராஜா. 6ன்னு மாத்த முடியாது. நீங்க ஒரு வேல்யூ இனிஷியலா நீங்க என்ன டிக்ளேர் பண்றீங்களோ, என்ன வேல்யூ செட் பண்றீங்களோ, அதான் அதோட சைஸ். என்ன சைஸ் ஃபர்ஸ்ட் நீங்க குடுக்குறீங்களோ, வேல்யூன்னு உளறிட்டு இருக்கேன். என்ன சைஸ் குடுக்குறீங்களோ, அதுதான் வந்து கடைசி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். அத நீங்க மாத்த முடியாது. நான் இங்க 5ன்னு குடுத்தா 5 தான். அதுக்கப்புறம் மாத்த முடியாது. சரி, இப்ப 5 குடுத்துட்டே என்னால இப்ப இந்த இண்டெக்ஸ்குள்ள 4 வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ லூசுத்தனமா இப்ப 5ன்னு குடுக்குறேன். 5 கிடையாதுங்க. இங்கேயே எரர் அடிச்சிருச்சா? ஐயோ! சரி. 5ன்னு குடுக்க முடியாது. இன்கேஸ் நீங்க குடுத்தீங்கனாலும், கம்பைல் டயத்திலே உங்களுக்கு எரர் அடிச்சிடும். என்ன மாரினா பேனிக் ஆயிரும். பரவால்ல. வந்துருச்சு. பேனிக் ஆகல. அந்த இடத்துல அவுட் ஆஃப் பவுண்ட் அடிக்குது. இதுதான் அவுட் ஆஃப் பவுண்ட் தான் பேனிக்ன்னு சொல்ட்டேன். அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் அடிச்சிரும். ஓகேங்களா? இந்த அவுட் ஆஃப் பவுண்டுங்கிறது காமனா எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் அரேய வந்து நீங்க அடுத்த டிக்ளேர் பண்ணத தாண்டி நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது, டிக்ளேர் பண்ணத தாண்டி உள்ள வந்து இந்த இண்டெக்ஸ் குடுத்து கால் பண்ணும்போது, அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படிங்கிறது காமனா எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் அடிக்கும். சாலிடியா இருந்தாலும் சரி, ஆம் கோலாங்கா இருந்தாலும் சரி, ஜாவாவா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ எல்லா இதுலயுமே இந்த மாரி தான் அடிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். 2வது விஷயம், இத வந்து இன்கிரிமெண்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அரேனா பேசிக்கா அரேங்கிறது இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த அளவு இப்போதைக்கு அரேனா என்னன்னு தெரிஞ்சிருந்தா போதும்.
ஃபர்தரா ஸ்லைசஸ்னா என்னன்னு பார்ப்போம். அரேய வச்சு தான் ஸ்லைசஸ் நடக்கும். ஸ்லைசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கொஞ்சம் கவனமா நம்ம பார்க்குற மாரி இருக்கும். மோஸ்ட்லி ஸ்லைசஸ நான் வந்து 2 வீடியோ பிரிச்சு போட கூட ட்ரை பண்றேன். பார்ப்போம். உங்களுக்கு அத பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். பாய் பாய்.